காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது இந்த வாயில் இருக்கக்கூடிய வாய் கசப்பு, இல்லைனா வாய் துர்நாற்றம், அப்படி இல்லைனா வந்து ஸ்டொமக் ப்ளோட்டிங், இது எல்லாமே என்டையராக ரெடியூஸ் ஆகும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்து அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்க, அல்லது வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, டாக்டர் எனக்கு ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மெயினாக வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். அதே மாதிரி நம்மளோட செல்ஸில் இருக்கக்கூடிய செல் ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நடத்தும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் வந்து எலுமிச்சை நீர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லெமன் வாட்டர் வந்து குடிப்பது வந்து ஆரோக்கியமானதா, அதே மாதிரி அதோட நன்மைகள் என்னென்னா, இது யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து லெமன் அப்படின்றதுனாலே நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து அதை ராஜகனி அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த லெமன் வந்து நம்ம வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஜென்ரலாகவே நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது. காலையில் எழுந்தோடனே வந்து ஒரு டீ குடிக்கிறதோ இல்லை காஃபி குடிக்கிறதோ அல்லது வந்துட்டு ஒரு பிளாக் டீ குடிக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்குது. இதற்கு மாற்றாக வந்து சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெறும் வந்துட்டு லெமன் வாட்டர் வந்து குடிக்கிறாங்க. அதாவது இந்த லெமன் வாட்டரை ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்து இந்த லெமன் வாட்டர் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது யார் எடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து மார்னிங் வந்து எழுந்தோடனே நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு லெமன் வாட்டர் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியமானது அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். லெமன் வாட்டர் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கப் ஆஃப் வாட்டரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே குடிக்காம, லெமன் வந்துட்டு நம்ம ஸ்லைஸாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு 30 டிகிரிக்கு மேலே ரோல் பாயில் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி வந்து இந்த லெமன் வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைஜஷன் அப்படின்னு சொல்லும்போது வேகமாகவே வந்து டைஜஷன் நடக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பயுமே வந்து ஸ்டொமக்கில் வந்து ஒரு ப்ளோட்டிங் இருக்கும், அப்படி இல்லைனா வந்துட்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வயிற்றில் ஒரு உப்புசம் இருக்கும், அப்படி இல்லைனா வந்துட்டு வாய் கசப்போ இல்லை வாய் துர்நாற்றமோ இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் வாட்டரை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது இந்த வாயில் இருக்கக்கூடிய வாய் கசப்பு, இல்லைனா வாய் துர்நாற்றம், அப்படி இல்லைனா வந்து ஸ்டொமக் ப்ளோட்டிங், இது எல்லாமே என்டையராக ரெடியூஸ் ஆகும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்து வந்து நம்ம லெமன் வாட்டர் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து அதிகமாகும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருள் அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ளேவினாய்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து அதில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ வந்துட்டு இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ராஜகனிக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வந்து நம்ம அதிகாலையில் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம இந்த லெமன் வாட்டரை எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து பூஸ்டப் ஆகும். அடுத்து வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மெயினாக வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். அதே மாதிரி நம்மளோட செல்ஸில் இருக்கக்கூடிய செல் ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நடத்தும். ஸோ வந்து அதனால தான் வந்து நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து லெமன் வாட்டர் எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம் பேஷண்ட்ஸ்க்கு. அடுத்து யாரெல்லாம் இது எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக வந்து அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்க, அல்லது வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, டாக்டர் எனக்கு ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது எடுத்துக்கக்கூடாது. ஸோ வந்து நார்மலாக இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயினாக வந்துட்டு லோ பிபி இருக்குது, எனக்கு எப்பயுமே ஒரு பிபி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த லெமன் வாட்டரை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இது வேறு யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நின்ற பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்சுலின் எதிர்ப்பை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த லெமன் வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க என்ன பண்ணோம், அதாவது வந்துட்டு இந்த மூட்டில் வந்து தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் இதை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம வந்து மெயினாக வந்து இந்த லெமன் வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட ராஜகனியில் இருக்கிறதுனால அதிகாலையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த லெமன் வாட்டரை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற முறையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். வெறும் வயிற்றில் வந்துட்டு லெமன் வாட்டர் எடுக்கிறது ஆரோக்கியமான விஷயமா, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது யாரெல்லாம்
எடுக்கக்கூடாது, எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 19ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.